வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. கதிரோட ஆஃபீஸை ரெடி பண்ணுறதுக்காக 2 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ராஜி அங்கே வந்து ஹாய்னான்னு சொல்ல, வாமா ராஜி ஹாய் மாங்குறாங்க 2 பேரும். அதில் ஒருத்தர், ஆனாலும் உன் ஹஸ்பண்ட் இருக்கானே, மத்தியானம் கூப்பிட்டு ஈவினிங்குள்ளே இதை ரெடி பண்ணணும்னு சொல்லியிருக்கான், அதை எப்படி பண்ண முடியும் சொல்லு அப்படின்னு அவர் கேட்க, அதெல்லாம் அவன் நினைச்சா பண்ணுவானா அப்படின்னு ராஜி சொல்ல, டேய் நல்ல ஆளுகிட்ட போய் சொன்ன பாரு அப்படின்னு இன்னொரு பையன் சொல்ல, ராஜி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ கதிர் பெயிண்ட் எல்லாம் வாங்கிக்கிட்டு இன்னொருத்தரை கூட்டிட்டு வர்றாரு. இப்பதாமா பெயிண்டே வாங்க போயிருக்கான், நைட்டுக்குள்ள எப்படி பெயிண்ட் அடிக்க முடியும் சொல்லு அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருக்க, டேய் புலம்பாம செஞ்சா சீக்கிரம் முடிச்சிடலான்டான்னு சொல்லிக்கிட்டே கதிர் ஒரு பெட்டியோட வர்றாரு. பெட்டியை கீழே வச்சுட்டு ராஜியை பார்க்கறவரு, ஏய் நீ எப்ப வந்தன்னு கேட்க, நான் இப்பதான் வந்தேங்கிறாங்க ராஜி. செவரெல்லாம் ஒரு பார்வை பாக்குற கதிர், டேய் என்ன இன்னும் சுரண்டிய முடிக்கலையான்னு கேக்குறாரு. டேய் நீ நினைச்ச அளவுக்கு வேலை ஒண்ணு ஈஸி இல்ல அப்படின்னு இன்னொரு ஃப்ரெண்டு சொல்ல, ஐயோ உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு சீக்கிரம்டா வேலையை பாருங்கடா அப்படின்னு கதிர் சொல்ல, ஹலோ என்ன ஏதோ சம்பளம் கொடுத்து வேலை செய்ய சொல்ற மாதிரி சொல்ற அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்டு, ஒரு பிரியாணி வாங்கி கொடுக்கறதா சொல்லி வேலை வாங்குறாமா அப்படின்னு ராஜி கிட்ட சொல்ல, என்ன கதிர் இதுன்ற மாதிரி ராஜி பாக்குறாங்க. ஐயோ பாவி இவெல்லாம் ஒரு ஃப்ரெண்டா போட்டு கொடுத்துட்டானேங்கிற மாதிரி பாக்குறாரு கதிர். அதுவும் வாங்கி தருவானான்னு தெரியலன்னு அவரு அப்பாவியா சொல்ல, ராஜி வர்ற சிரிப்பை அடக்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. சரிடா அனத்தாம வேலையை பாருங்கடா அப்படின்னு கதிர் சொல்ல, சரிடா போங்கடா ஆரம்பிங்கடான்னு சொல்லிட்டு 3 பேர் ஆளுக்கு ஒரு பக்கம் போறாங்க. அப்போ கதிரோட மொபைல் ரிங்காக அட்டன் பண்ணி, சொல்லுங்கன்னுங்கிறாரு. எப்போ சாயங்காலத்துக்குள்ள கன்ஃபார்மா வந்துரும்ல? சரிண்ணே சரிண்ணே ஓகேண்ணே அப்படின்னு பரபரப்பா பேசிட்டு போனை வைக்க, யாரு போன்லன்னு கேக்குறாங்க ராஜி. ஃபர்னிச்சர் கடையில இருந்து கூப்பிட்டாங்க, இந்த டேபிள்லாம் சாயங்காலம் வந்துருமா அப்படின்னு கதிர் சொல்ல, ஓ சூப்பருங்கிறாங்க ராஜி. வந்துரும் இல்லடா அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு சந்தேகமா கேட்க, வந்துருண்டாங்கிறார். அப்படியே அந்த சீரியல் செட்டுக்கு வாழை மரத்துக்கெல்லாம் கூட சொல்லிட்டேன் அப்படின்னு கதிர் சொல்ல, செவுத்து சுரண்டிட்டு இருக்க அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு, ஆமா திறப்பு விழாவுக்கு யார் யாரெல்லாம் வர்றாங்கன்னு கேக்குறாரு. பெருசா யாரையும் கூப்பிடலாம் இல்ல மாப்பிள்ள, வீட்டாளுங்க அப்புறம் நீங்க எல்லாம் அவ்வளவுதாங்கிறாரு கதிர். அவரு சிரிச்சுட்டு மறுபடியும் வேலையை பார்க்க ஆரம்பிக்க, ஐயோ முக்கியமான விஷயத்த மறந்துட்டேனே அப்படின்னு மறுபடியும் போன் எடுத்து யாருக்கோ பேசுறாரு கதிர். அண்ணே போர்டு ரெடியாண்ணே? சரிண்ணே சரிண்ணேன்னு கதிர் சொல்லிக்கிட்டு இருக்க, போர்டா என்ன பேர் வச்சிருக்கான்னு ராஜி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. சரிண்ணே சரிண்ணே இந்த டிசைன்லாம் நல்லா பண்ணிருங்கண்ணே, பக்காவா பண்ணிருங்கண்ணே. ஓகேண்ணே ஓகே ஓகேண்ணே அப்படின்னு கதிர் போனை வைக்க ஆர்வத்தோட கேட்டுட்டு இருந்த ராஜி, ஆமா என்ன பேர் வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டியான்னு கேட்க கதிர் சிரிக்கிறாரு. பேரையே முடிவு பண்ணதுனாலதான் போர்டையே கேட்டிருக்கேன்னு அவரு சொல்ல, என்ன பேருன்னு ஆர்வமா கேக்குறாங்க ராஜி. சொல்ல மாட்டேன் சர்ப்ரைஸ் அப்படின்னு கதிர் சொல்ல, எங்கிட்ட கூடவா சர்ப்ரைஸ்ங்கிற மாதிரி ராஜி பாக்குறாங்க. சரி நீ வான்னு கதிர் கூப்பிட, எங்கன்னு ராஜி கேக்குறாங்க. உன்னை வீட்டுல டிராப் பண்ணிடுறேன்னு கதிர் சொல்ல, நான் இங்க இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு ராஜி கேக்குறாங்க. பெயிண்டிங் வேலையெல்லாம் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு கதிர் சொல்ல, ஆரம்பிக்கலாமே. சரி நான் எந்த செவத்துல பெயிண்ட் அடிக்கணும்னு கேக்குறாங்க ராஜி. அப்படின்னு சலிச்சுக்கிற கதிர், நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம், நீ வா நான் உன்னை வீட்டுல விட்டுறேங்கிறாரு. அது எப்படி நீங்க எல்லாரும் வேலை செய்வீங்க, நான் மட்டும் வீட்டுல உட்கார்ந்து இருக்கணுமா? என்னால முடியாதுங்கிறாங்க ராஜி. ஏய் சொன்னா கேளு அப்படின்னு கதிர் சொல்ல, அண்ணே நான் இங்கதான் இருப்பேன்னு சொல்லுங்கண்ணே அப்படின்னு ராஜி ஒருத்தர்கிட்ட சொல்ல, அவரும் திரும்பி, டேய் சிஸ்டர் இங்க இருக்கட்டும்டாங்கிறாரு. டேய் சும்மா ரெடான கதிர் அவரை மிரட்ட, அது சரி நாங்கெல்லாம் வேலை செஞ்சா உனக்கு ஜாலியா இருக்கு, ஆனா சிஸ்டர் வேலை செஞ்சா உனக்கு கஷ்டமா இருக்குங்கிறாரு அவரு. நல்லா கேளுங்கண்ணே அப்படின்னு ராஜி எடுத்து கொடுக்க, சிஸ்டர் இருந்தாதான் நீ அமைதியா இருப்ப, எங்களையும் திட்டாம இருப்ப அப்படின்னு இன்னொரு ஃப்ரெண்டு சொல்ல, டேய் சிஸ்டர் இருக்கட்டும்டா அப்படின்னு இன்னொருத்தரும் சப்போர்ட் பண்ண, மெஜாரிட்டி அந்த பக்கம் தானா, என்னவோ பண்ணுங்கிற மாதிரி ராஜிய கதிர் பார்க்க, என்னங்கிற மாதிரி ராஜி பாக்குறாங்க. பாத்தியா நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, சரி அடுத்த ஒர்க்க ஆரம்பிக்கலாமான்னு கேக்குறாங்க. வேண்டான்னு சொன்னா கேட்கவா போற, நடத்துங்கிற மாதிரி கதிர் கைய காட்டுறாரு. திங்ஸ் எல்லாம் எங்க, நீ கொண்டு வந்த பெட்டியில இருக்கான்னு கேட்க, இங்கேதான் இருக்குன்னு காமிக்கிறாரு கதிர். இரு அப்படின்னு ராஜி பாக்ஸ ஓபன் பண்ண, ஆளுக்கு ஒரு பிரஷ பிடிச்சிட்டு கண்ணாடியில பெயிண்ட் அடிக்கிறாங்க. மத்தவங்க எல்லாம் சின்சியரா வேலை பார்த்துட்டு இருக்க, இவங்க பிரஷ ஒரே நேரத்துல உள்ளர விட்டு எடுத்து விளையாடிக்கிட்டு ஒருத்தர் கண்ணாலேயே காதல் பண்ணிக்கிட்டு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாருமே பேசிக்கிட்டு, இது அப்படி அது இப்படின்னு சொல்லி
டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து கதிர் ஒரு கோகாலி மேல ஏறி பெயிண்ட் அடிக்க ராஜி பெயிண்ட் பாக்ஸ புடிச்சுக்கிறாங்க அவருக்கு ஹெல்ப்பா. எல்லாரும் வேர்த்து வழிய வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ராஜி அவங்களுக்கு எல்லாம் ஓடி ஓடி ஹெல்ப் பண்றாங்க. கதிர் ராஜியை ரொம்பவே ரசிச்சு பார்த்துட்டு இருக்கவரு அவங்க வேர்த்து வழியறத பார்த்து சங்கடப்படுறாரு. பார்வையில பரிவும் சங்கடமும் அவர் பார்க்க என்னங்கிற மாதிரி ராஜி பார்வையாலேயே கேட்க ஒன்னும் இல்ல அப்படின்னு அவரு லைட்டா தலையாட்ட ராஜி சிரிச்சுட்டே வேலையை பாக்குறாங்க. நைட் ஆகுது. வேலையை முடிச்சுட்டு வந்து கதிர், மீனா, ராஜி, அரசின்னு 4 பேரும் திண்ணையில் உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. மயில அவங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வந்து இந்தாங்க எடுத்துக்கங்கன்றாங்க. அப்போ கதிர் மொபைல்ல காட்ட மீனா பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்ல, ஆமா தம்பி என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னு மயில கேக்குறாங்க. என் டிராவல்ஸ் ஆபீஸோட போட்டோ அப்படின்னு கதிர் சொல்ல, எங்க காட்டுங்கிறாங்க மயிலு. ட்ரேய கக்கத்துல வச்சுக்கிட்டு மயில வாங்கி ஆர்வமா பாக்குறாங்க மொபைல்ல இருந்து. நல்லா இருக்கா அண்ணின்னு கதிர் கேட்க, சூப்பரா இருக்கு தம்பி அப்படின்னு மயிலு சொல்ல, தேங்க்ஸ் அண்ணி, அண்ணன் பார்த்து கொடுத்த இடம் தாங்கிறாரு கதிர். ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு மயில ரசிச்சு பார்த்துட்டு இருக்க. இனாகுரேஷன் ஏற்பாடெல்லாம் முடிஞ்சிருச்சான்னு கேக்குறாங்க மீனா. பாதி வேலை முடிஞ்சிருச்சு நீ, மீதி வேலையை டீ குடிச்சிட்டு தான் போய் பார்க்கணுங்கிறாரு கதிர். சரின்னு ராஜியும் மீனாவும் தலையாட்ட அண்ணன்களும் மாமாவும் அங்கதான் இருக்காங்கன்னு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. அப்படியான்ற மாதிரி மயிலும் தலையாட்டிட்டு, ஆமா இந்த டிராவல்ஸ் ஆரம்பிக்க போறீங்கல்ல அதுக்கு பேரெல்லாம் வச்சாச்சான்னு கேக்குறாங்க. டீயை குடிச்சுக்கிட்டே, அண்ணி அதை பத்தி தான் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம், ஆனா அண்ணே மூச்சே விட மாட்டேங்குது அப்படின்னு அரசி குறை சொல்ற மாதிரி சொல்றாங்க. அப்படின்னு சிரிக்கிறாரு கதிர். என்ன பேர் வச்சிருக்கீங்க தம்பி அப்படின்னு மயிலு கேட்க, அது இப்ப சொல்ல முடியாது அப்படின்னு கதிர் சொல்ல, அட சொன்னா என்னவாங்கிற மாதிரி மயிலு ராஜியெல்லாம் பாக்குறாங்க. அரசியும் சொல்லுனே என்னன்னுன்ற மாதிரி பாக்க, அட சொன்னா என்னவா அப்படின்னு மீனாவும் கேக்குறாங்க. நாளைக்கு காலையில வருவீங்கல்ல அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு கதிர் சொல்ல, பேரை சொல்ல வர்றதை கேட்கறதுக்கு ரெடியா இருந்தவங்க சப்பன்னு இருந்துக்கிறாங்க. சரியான ஆளுன்னு நீ அப்படின்னு அரசி சொல்லிட்டு இருக்க. அவரோட மொபைல் ரிங் ஆகுது. இந்த நேரத்தில் கூட ஃபோன் வருதோன்னு மீனா கேட்க, அண்ணன் தான் அப்படிங்கிற கதிர் கால் ஆன் பண்ணி சொல்லுனேங்கிறாரு. சரிண்ணே இதோ வந்துடுறேன் அப்படிங்கிற கதிர் ஃபோனை வச்சுட்டு, வாழை மரம்லாம் வந்துருச்சான், நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன்னு திரும்புறாரு. இரு நானும் வர்றேன்னு ராஜி திண்ணையில இருந்து இறங்க. இல்ல வேண்டாம் அப்படின்னு கதிர் சொல்ல, நான் வர்றேனேங்கிறாங்க ராஜி. இல்ல நீ பார்த்த வரைக்கும் போதும், மிச்ச வேலையை நானே பாத்துக்கிறேன். பையன்னு கதிர் கிளம்பிட. பையன்னுங்கிறாங்க அரசி. கதிர் ரொம்பவே உற்சாகமா ஓடி போய் வண்டி எடுத்துட்டு கிளம்புறாரு. கதிர் கிளம்பி போக ராஜு கொஞ்சம் கோவமா பார்த்துட்டு இருக்க. அவங்களோட கையெடுத்து இவங்க பை சொல்லிட்டு இருக்காங்க மீனா. என்ன பேரா இருக்கும் அப்படின்னு மயில கேட்க, சாமி பேரா தான் இருக்குங்கிறாங்க மீனா. இல்ல அதெல்லாம் இருக்காதுன்னு அரசி சொல்லிட்டு இருக்க. ஒருவேளை அத்தை பேரா இருக்குமோங்கிறாங்க மயிலு. வாய்ப்பே இல்ல, அண்ணி பேர்ல தான் அண்ணன் ஆரம்பிச்சிருக்குங்கிறாங்க அரசி. அப்படிங்கிற அப்படின்னு மயிலு முகத்தை சுள்ளு உண்டு மாதிரி வச்சுட்டு கேட்க, அண்ணே அப்படிதானே ராஜிய பாக்குறாங்க அரசி. இவ பேரா, அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றேன்னு மீனா கேக்குறாங்க. எனக்கு அண்ணனை பத்தி நல்லாவே தெரியும் அப்படின்னு அரசி சொல்ல, அதெல்லாம் இருக்காது அப்படின்னு ராஜி தலையாட்ட, இல்ல எனக்கு தெரியுங்கிற மாதிரி அரசி பாக்குறாங்க. நேத்து வந்த புள்ள அது பேரெல்லாம் வைக்கிறாங்கன்னு மயிலு ஃபீல் பண்ணிட்டு நிக்கிறாங்க. உங்ககிட்ட எதுவும் சொல்லல அப்படின்னு மீனா கேட்க, இல்லக்காங்கிறாங்க ராஜி. அப்போ கண்டிப்பா உங்க பேர் தான் அப்படின்னு அரசி சொல்ல, ராஜி டிராவல்ஸ் அப்படி இல்லனா ராஜேஸ்வரி டிராவல்ஸ்னு இருக்குமோ அப்படின்னு மயிலு கேட்க, அப்படிதான் அரசி தலையாட்டுறாங்க. ராஜி இருக்காதுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. இல்லையே அப்படி தெரியலையேங்கிறாங்க மீனா. என்னவா இருக்கும் ராஜின்னு கேட்க, ரெண்டுமே இருக்காது அப்படின்னு ராஜி சொல்ல, மயிலு எப்படி இப்படி சொல்றேன்னு பாக்குறாங்க. அண்ணி நீங்க தான் அண்ணனுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இந்த டிராவல்ஸ் வர்றதுக்கு முக்கிய காரணமே நீங்க தான். அதனால 100% உங்க பேரா தான் இருக்குங்கிறாங்க அரசி. சும்மா இரு அரசின்னு ராஜி வெக்கத்தோட உள்ளர ஓடுறாங்க. மயிலு ஒரு மாதிரியா பார்த்துட்டு, இவ என்ன இதுக்கெல்லாம் வெக்கப்பட்டுக்கிட்டு போறா அப்படின்னு கேட்க, அரசி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சிரிக்கிறாங்க. மீனாவும் நம்மகிட்ட சிரிப்பு சிரிச்சுட்டு நிக்கிறாங்க. கடையில பழனி ஏனில ஏறிட்டு இருக்காரு. நல்லா பிடிச்சிருக்கல்ல, உன்னை நம்பிதான் ஏறுறேன் அப்படின்னு கதிரோட ஃப்ரெண்டை பார்த்து சொல்லிட்டு மேலே ஏறி கட்டிட்டு இருக்காரு. டெக்கரேஷனுக்கான கலர் மாலையெல்லாம் கழுத்துல சுத்திட்டு நிக்கிறாரு செந்தில். சீரியல் பல்பு கட்டுறதுக்கு அந்த சரத்தெல்லாம் பிரிச்சிட்டு இருக்காரு சரவணன். பழனி வாழைத்தாரை கட்டிட்டு சுத்தி பார்த்துட்டு ஏதோ ஒண்ணு குறையுதே அப்படின்னு யோசிக்கிறவரு செந்தில், எல்லாமே ஓகே தான், நல்வரவுன்னு ஒரு போர்டு வச்சிருந்தா கரெக்டா இருந்திருக்கும்ல அப்படின்னு அவரு கேட்க, கதிர் தான் வேண்டான்னு சொல்லிட்டான்னு ஒரு ஃப்ரெண்டு சொல்றாரு. கதிர் சொன்னானா அப்படின்னு பழனி ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்க.
ஆமா மாமான்னு ஒரு பக்கத்துல இருந்து சத்தம் வருது. யாருடா அதுன்னு பழனி திரும்பி பார்க்க, பணம் செலவாயிடுமா, திடீர்னு ரொம்ப கஞ்சன் ஆயிட்டான் அவன் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு சொல்ல, டேய் என்னடா சொல்றேன்னு கேக்குறாரு சரவணன். அவன் அப்படியெல்லாம் கிடையாதே அப்படின்னு சரவணன் கேட்க, நல்லா தானே இருந்தான், பிசினஸ் பத்தின பேச்சு வந்ததுமே இப்படி ஆயிட்டான், ஓனர் ஆயிட்டான்ல அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு சொல்ல, அப்படியாங்கிற மாதிரி சரவணன் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு. ஓஹோ அப்படின்னு பழனி பார்த்துட்டு இருக்க, என்ன இருந்தாலும் மிஸ்டர் பாண்டியனோட வாரிசு இல்லையா, அதான் பிசினஸ் ஆரம்பிச்ச உடனே அவர் மாதிரியே ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு செந்தில் கிண்டலா பண்ண, டேய் அப்படின்னு மிரட்டுறாரு சரவணன். டேய் செந்திலே, அதிகமா பேசினா அக்கா உப்பள்ளி வாயில கொட்டிருண்டா பாத்துக்கன்ற மாதிரி சிரிக்கிறாரு பழனி. அப்போ கதிர் கொண்டு வந்து வண்டியை நிறுத்த, டேய் கதிருங்கிறாரு பழனி. மாமா அப்படின்னு அவரு வண்டியை விட்டு இறங்க, கரெக்டா வந்துட்டியே வாடா வாங்குறாரு அவரு. பழனி மறுபடியும் ஒரு தடவை வாழைத்தார பார்த்துட்டு, நல்லா கட்டிட்டோம், நல்ல கிரிப்பா தான் இருக்கு, அந்த பக்கம் நல்லா கட்டிட்டோம்னு திருப்தியா இறங்குறாரு. வந்த கதிர் எல்லாத்தையும் பார்த்துட்டு, என்னன்னு அதுக்குள்ள நான் வர்றதுக்குள்ள எல்லாத்தையும் கட்டிட்டீங்களாட்டிருக்கு அப்படின்னு கேட்க, ஆமா ஆமாங்கிறாரு பழனி. ஓனர் வர்றதுக்குள்ள வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஓனருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நினைச்சோம் அப்படின்னு செந்தில் சொல்ல, ஓனர்னா சொல்லாதானே, கூச்சமா இருக்குங்கிறாரு கதிர். பாருடா, கூச்சமா இருந்தாலும் இல்லாட்டியும் நீ ஓனர் தாண்டா இப்போங்கிறாரு பழனி. சரவணை சீரியல் பல்பை கழட்டிட்டு கீழே இறங்கினவரு, ஓனர்னு சொன்னதுதான் ஞாபகம் வருது, பேனர் அடிச்சியான்னு கேக்குறாரு. நல்லா ரைமிங் சென்ஸ் அவருக்கு. இல்லைன்னுங்கிறாரு கதிர். டேய் அந்த ஜங்ஷன்ல ஒரு பேனர் வைக்கணும்னு அப்பவே சொல்லியிருந்தேன் இல்லடா அப்படின்னு சரவணன் கேட்க, வைக்கலான்னு முதல்ல டிராவல்ஸை ஓபன் பண்ணுவோம், அதுக்கப்புறமா பிட் நோட்டீஸ் பேனர் எல்லாத்துக்கும் பிளான் பண்ணுவோம் அப்படின்னு கதிர் சொல்ல, அடேங்கப்பா அப்படின்னு பழனி பாக்குறாரு. அட சாமிங்கிற மாதிரி செந்தில் பார்க்க, பரவாயில்லடான்னு சரவணன் பாக்குறாரு. அப்புறம் முதலாளி டிராவல்ஸுக்கு பேர் என்ன வைக்கிறீங்க அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு சிரிச்சுக்கிட்டே கேட்க, அதை மட்டும் நான் இப்ப சொல்ல மாட்டேன், அது சர்ப்ரைஸுங்கிறாரு. டேய் நாங்க எல்லாருமே பேர் என்னன்னு கேட்டுக்கிட்டே தானேடா இருக்கோம், சொன்னா என்ன வாங்குறாரு பழனி. ஆமா இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டீங்க, இன்னும் ஒரு நாள் தானே பொறுத்துக்கங்க, நாளைக்கு காலையில தெரியுங்கிறாரு கதிர். என்னடா இவன் சொல்லவே மாட்டேங்கிறான்னு அலுப்பா பழனி பார்க்க, டேய் ஒரு க்ளூவாவது கொடுடாங்கிறாரு அண்ணே. முடியாது, அதெல்லாம் க்ளூவெல்லாம் கொடுக்கவே மாட்டேன் அண்ணே, நாளைக்கு காலையில ஓபன் பண்ணும்போது எல்லாரும் பாத்துக்கோங்க சரியான செந்திலுக்கு பதில் சொல்றாரு கதிர். சரி இப்ப சாப்பிடலானே, ரொம்ப பசிக்குது அப்படின்னு பார்சலை வெளியே எடுக்க, டேய் ஒரு நிமிஷம் லைட்ஸுக்கு கனெக்ஷன்லாம் கொடுத்தாச்சு, ஆன் மட்டும் பண்ணி செக் பண்ணி பாத்துருவோம் அப்படின்னு ஆபீசர் செந்தில் அந்த பக்கமா போறாரு. அவரு சுவிட்ச போட சீரியல் பல்ப் மொத்தமும் பல்லீர்னு எரியுது, ரொம்ப அழகா இருக்க. சரவணனே உணர்ச்சி வசப்பட்டு விசில் அடிக்கிறாரு. கதிர் அப்படியே வேற உலகத்துல நிக்கிற மாதிரி மெய் மறந்து போய் நிக்கிறாரு. கதிரோட ஆச்சரியத்தை செந்திலும் சரவணனும் ரசிச்சிட்டு இருக்க, மாப்பிள்ள இந்த இடம் எவ்வளவு பிரகாசமா இருக்கோ அதே மாதிரி உன் வாழ்க்கையும் பிரகாசமா ஜொலிப்பா இருக்கும்பா, வாழ்த்துக்கள் மாப்பிள்ள அப்படின்னு கை கொடுக்கிறாரு பழனி. தேங்க்ஸ் மாமாங்கிறவரு ரெண்டு பேரையும் பார்த்து, அண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ங்கிறாரு. டேய் என்னடா இதுக்கு போய் தேங்க்ஸ் சொல்லிட்டுன்னு ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா கதிரோட தோல்ல கையை போட்டு சேர்த்து அணைச்சிக்கிறாங்க. நீங்களாவது ஒருத்தர் தோல்ல ஒருத்தர் தான் கை போடுவீங்க, நான் மொத்தமா எல்லார் தோல்லையும் கை போடுவேன்னு ஒரு கையால 3 பேரையும் அணைச்சு இன்னொரு கையால அடுத்த பக்கத்தை அணைக்கிறாரு பழனி. தடுமாறி விழ போறவரை தாங்கி பிடிச்சுக்கிறாரு சரவணன். 4 பேரும் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்க. அடுத்த நாள் பொழுது விடியுது. வீட்டுல கோமதி பூஜை ரூம்ல ஆரத்தி காட்டிக்கிட்டு இருக்க. மயிலும் மீனாவும் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. சும்மா ஜெகஜோதியா ரெடியா இருக்க கோமதி, கடவுளே என் புள்ள முதல்ல அவனுக்குன்னு ஒரு பிசினஸ் தொடங்கி இருக்கான், வாழ்க்கையில அடுத்த அடியை எடுத்து வைக்கிறான், நீதான் அவன் கூட இருந்து அவனை பாத்துக்கணும், அவனை முன்னே ஏத்தி ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு கண்ணு மூடி கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. சரவணனும் ரெடியாகி அம்மா அப்படின்னு பூஜை ரூம்குள்ள வர அவருக்கும் ஹாரத்தி காட்டுறாங்க கோமதி. என்னம்மா தம்பிக்காக ஸ்பெஷல் வேண்டுதலான்னு சரவணன் கேட்க, டேய் பிசினஸ் ஆரம்பிக்கிறான் இல்லடா, எவ்வளவு பெரிய விஷயம்னு தட்டை கீழே வச்சுட்டு முருகான்னு மறுபடியும் கும்பிடுறாங்க. தம்பி டிராவல்ஸுக்கு போயிட்டானான்னு சரவணன் கேட்க, கதிரும் ராஜியும் காலையில 5 மணிக்கே போயிட்டாங்க அப்படின்னு மீனா சொல்ல, 5 மணிக்கேவா செந்தில் அப்படிங்கிறாரு சரவணன். அவர் 7 மணிக்கு போனாரு மாமா அப்படின்னு மீனா சொல்ல, அப்ப நான் தான் லேட்டா அப்படின்னு சரவணன் ஃபீல் பண்றாரு. டேய் அதனால என்ன அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்கும் போதே, அம்மா இந்த பூவை வச்சு விடு, என்ன கையில பூவோட வர்றாங்க அரசி. 7 கழுத வயசாச்சு இன்னுமா பூ வைக்க தெரியல உனக்கு, நீயே வச்சுக்கோ அப்படின்னு கோமதி சொல்ல, அம்மா வச்சு விடுமாங்கிறாங்க அரசி. ஷோ எனக்கு 1008 வேலை இருக்குடி, எல்லாத்தையும் முடிச்சிட்டு நல்ல நேரம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள உன் அண்ணன் கடத்திறப்பு விழாவுக்கு போகணும், நீயே வச்சுக்கோடின்னு கோமதி சொல்றாங்க. அரசி இங்க வா நான் வச்சு விடுறேன், நீ என்கிட்ட வான்னு கூப்பிடுறாங்க மயிலு. ஒரு பூ வச்சு விடுறதுக்கு 50 நேரமா ஆயிட போகுது அப்படின்னு அரசி கேட்டுக்கிட்டே போக, அம்மா நீ வச்சு விட வேண்டியதானேங்கிறாரு சரவணன்.
அரசி இங்க வா, நான் வச்சு விடுறேன் அப்படின்னு பூவை கையில வாங்குறாங்க மயிலு. டேய், அவ்வளவு வேலை இருக்குடா, இவன் ஒருத்தன் அப்படிங்கிற கோமதி மயிலு அரசிக்கு பூ வச்சு அழகு பார்த்துட்டு இருக்க இவங்களும் பாக்குறாங்க. அழகா இருக்குன்னு மயிலு சொல்லிட்டு இருக்க பாண்டியன் ரெடி ஆகி வர்றாரு. எலை சரவணா, இந்த பூண்டு வியாபாரிகிட்ட பேசிட்டியா அப்படின்னு பாண்டியன் கேட்க, பூண்டு வியாபாரியா அது வந்து அப்படின்னு எதையோ தேடி முழிச்சிட்டு இருக்காரு சரவணன். பூண்டு வியாபாரியா? டேய் எலை, அதான் சொன்னேனேடா, வந்த பூண்டு எதுவுமே சரியில்லை, வேற புது பூண்டு கொடுத்து விடுங்கன்னு பேச சொல்லியிருந்தேனேடா அப்படின்னு பாண்டியன் கேட்க அவருக்கு கொஞ்சம் ஞாபகம் வந்துடுது. பேசிடுறேன்ப்பா பேசிடுறேன் அப்படின்னு சரவணன் சொல்ல, எப்பங்கிறாரு பாண்டியன். கதிரோட டிராவல்ஸ் திறப்பு விழாவுக்கு போயிட்டு வந்து நான் பேசிடுறேன்ப்பா அப்படின்னு சரவணன் சொல்ல, ஏண்டா இலை, அவன் டிராவல்ஸ் திறப்பு விழாவுக்கு நம்ம கடை நடத்துறதுக்கு என்னடா இருக்குங்கிறாரு பாண்டியன். என்னம்மா அப்பா இப்படி பேசுறாருன்ற மாதிரி அதிர்ந்து போய் சரவணன் கோமதியை பார்க்க, அதானேங்கிற மாதிரி கோமதியும் பாக்குறாங்க. என்ன மாமா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டாருன்னு மயிலும் மீனாவும் பார்த்துட்டு இருக்காங்க. அரசியும் திகச்சு போய் அப்பாவை பாக்குறாங்க. அப்பா, திறப்பு விழாவுக்கு போகணும்லப்பா நாமன்னு கேட்குறாரு சரவணன். ஓ, நீ போறியா அப்படின்னு பாண்டியன் கேட்க ரொம்பவே திகைச்சு போறாரு சரவணன். போறியாவா அப்படின்னு அவர் வாயை விட்டு கேட்டுட. ஏங்க இருங்க, அது என்ன நீ போறியான்னு எனக்கு புரியல, எல்லாரும் தானே போறோங்கிறாங்க கோமதி. ஓ, எல்லாரும் போறீங்களான்னு பாண்டியன் கேட்க, நீங்க வரலையான்னு கோமதி கேக்குறாங்க. நான் எதுக்கு வந்துகிட்டு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, மாமா உங்க மகனோட டிராவல்ஸ் திறப்பு விழா தான், நீங்க வரலன்னா எப்படின்னு மீனா கேக்குறாங்க. ஏன்பா, ஊருக்குள்ள ஒரு 50 இடத்துல திறப்பு விழா நடக்கும்பா, எல்லாத்துக்கும் போயிட்டு இருந்தா நம்ம பொழப்பும் இல்லப்பெல்லாம் யாரு பாக்குறது அப்படின்னு பாண்டியன் சொல்ல, என்னடா இவருன்ற மாதிரி பாக்குறாங்க மீனா. இங்க பாருங்க, 50 திறப்பு விழாக்குமா அவங்கள கூப்பிடுறாங்க, கதிர் தானே கூப்பிட்டுருக்கான் அப்படின்னு கோமதி சொல்ல, ரொம்ப அழுத்துக்கிற பாண்டியன். எனக்கு வேலை இருக்கு கோமதிங்கிறாரு. மீனா என்ன பேசுறதுன்னு தெரியாம திகைச்சு போய் நிக்க, மாமா தப்பா நினைச்சுக்காதீங்க, வேலை எப்பவுமே இருக்கும் தானேன்னு மயிலு கேக்குறாங்க. அப்பா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு கடையை 2 மணி நேரத்துக்கு அப்புறம் திறக்கலாம்ப்பா, நாம எல்லாருமே போயிட்டு வந்துடலாம்ப்பா, தம்பி ரொம்ப சந்தோஷப்படுவாங்கிறாரு சரவணன். ஏண்டா இலை, என்னங்கடா நான் சொல்றதை யாருமே புரிஞ்சுக்கிடாம இருந்தா என்னடா அர்த்தம், உனக்கு தெரியாதாடா, காலையில தானேடா கடை வியாபாரம் நல்லா போகும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அடுத்து என்ன சொல்றதுன்னு பாக்குறாரு சரவணன். ஐய, இந்த பாருங்க, ஒரு நாளைக்கு வியாபாரம் கொஞ்சம் குறைஞ்சா ஒன்னும் ஆயிடாது, குழலி வர்றா, மாப்பிள்ள வர்றாரு அப்படின்னு கோமதி சொல்ல, முகத்தை திருப்பிக்கிறாரு பாண்டியன். மாமா எங்க அப்பா அம்மா கூட வர்றாங்கிறாங்க மயிலு. ஆமா மாமா, எங்க அப்பா அம்மாவும் வர்றாங்க, நீங்க மட்டும் வரலன்னா எப்படிங்கிறாங்க மீனா. பாண்டியன் முகத்தை மறுபடியும் திருப்பிக்க, பாத்தீங்களா சம்பந்திங்க எல்லாம் வர்றாங்க, நெருங்கின சொந்தக்காரங்க, கதிரோட ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சவங்க எல்லாருமே வர்றாங்க, நம்ம பிள்ளைக்காக மத்தவங்க எல்லாம் வேலையை விட்டுட்டு வரும்போது பெத்த தகப்பே நீங்க வர மாட்டீங்களா அப்படின்னு கோமதி சொல்ல, இல்லடி நான் என்ன சொல்ல வர்றேன் நான் பாண்டியன் சொல்லிட்டு இருக்கும் போதே, அப்பா வாங்கப்பா நீங்களும் அப்படின்னு அரசி சொல்றாங்க. ஏங்க சும்மா ஒன்றும் இல்லை, அவன் உங்ககிட்ட மல்லுக்கு நிற்கிறது, பையன் பணத்துக்காக கஷ்டப்படும் போது வயலை வித்து பணம் கொடுக்குற அளவுக்கு பாசம் இருக்குல்ல, அப்போ அவனுக்கு நல்லது நடக்கும்போது கூட வந்து நில்லுங்களேன் அப்படின்னு கோமதி சொல்ல, ஐயோ அது இல்லடி நான் எதுக்காக சொல்ல வரேன்னு நீ அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே சரவணன் குறுக்க வர்றாரு. அப்பா நீங்க வரலன்னா கதிர் ரொம்ப வருத்தப்படுவான்பா அப்படின்னு ரத்தன சுருக்கமா சொல்றாரு. டேய் எல்லாம் இவருக்கு தெரியும்டா, சும்மா நடிக்கிறாரு அப்படின்னு கோமதி சொல்ல, பாண்டியன் முறைக்கிறாரு அவங்கள. இதோ பாருங்க, 9:30 10:30 நல்ல நேரங்க, அந்த நேரத்துல நாம எல்லாருமே அங்க இருக்கணும், அவன் கூட தான் இருக்கணும், அம்பிட்டு தான் நான் சொல்லுவேன். டேய் கிளம்புடா, அதோ அங்க பாரு, அங்க ஒரு கட்டப்பை வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு கிளம்புன்னு சரவணன் கிட்ட கோமதி சொல்ல, சரிம்மா அப்படின்னு கட்டப்பையை எட்டி பாக்குறாரு சரவணன். அத்தை இவர் கூடவே நானும் அங்க போய் இறங்கிடுறேன் அப்படின்னு மயில பரவசமா ஓட, அம்மா அரசி காலையிலேயே என் கூட வரேன்னு சொன்னா, நான் அரசியை கூட்டிக்கிட்டு முன்னாடி போறேன் சரியா அப்படின்னு மயிலோட ஆசைக்கும் ஆர்வத்துக்கும் பெரிய ஆப்பா அடிச்சிடுறாரு சரவணன். மயில் ரொம்பவே சங்கடத்தோட அப்படியே ஆன்னு பார்த்துட்டு இருக்க. அண்ணே இல்லன்னே, நீ அண்ணியவே கூட்டிகிட்டு போ அப்படின்னு அரசி சொல்ல, தேங்க்ஸ் அரசிங்கிற மாதிரி மயில் பாக்குறாங்க. இல்ல அரசி நீயே வா போலாம், அம்மா வரேம்மா, அப்பா போயிட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு பரபரப்பா கிளம்புற சரவணன் அரசி வா போலான்னு கூப்பிடுறாரு. மயில ரொம்பவே ஏமாற்றத்தோட மனசு சங்கடத்தோட பார்த்துட்டு இருக்க பாண்டியன் அதை பாக்குறாரு. சரி வாங்கம்மா வேலை இருக்கு அப்படின்னு கோமதி கூப்பிட மயிலும் மீனாவும் அவங்க கூட போறாங்க. பாண்டியன் மட்டும் அங்க சோஃபால உட்கார்ந்து இருக்காரு. கோமதி மீனா மயிலுன்னு ஆளுக்கு ஒரு பைய கையில எடுத்துட்டு வர்றாங்க. பாண்டியன் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஏங்க வரலையாங்க நீங்க என்ன கோமதி கேட்குறாங்க. பாண்டியன் ஒன்றும் சொல்லாம குனிஞ்சு படிச்சுட்டே இருக்க, மாமா வர்றீங்க தானே அப்படின்னு மீனா கேட்க வெறும் பார்வை பார்க்குறாரு பாண்டியன். மாமா
நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு மயில சொல்லிட்டு இருக்க. இரு இரு இரு, இப்ப என்ன நீங்க வந்துதான் ஆகணும்னு கெஞ்ச போறியா? அதெல்லாம் அவர் வருவாரு. இதோ பாருங்க, ஆட்டோ வந்துருச்சு. நாங்க 3 பேரும் கிளம்புறோம். பின்னாடியே ஆட்டோ பிடிச்சிக்கிட்டு நீங்க வந்து சேருங்க. இல்ல கோமதியோட தனி குணத்தை பார்க்க வேண்டியதாயிடும் அப்படின்னு பயங்கரமா மிரட்டல் விடுத்துட்டு வாங்கன்னு கிளம்புறாங்க கோமதி. போடி போடி, உன் கோவத்தெல்லாம் நான் பார்த்த வேண்டான்ற மாதிரி பாண்டியன் அசால்ட்டா உட்கார்ந்துருக்காரு. மாமா வந்துருங்கன்னு மயிலு சொல்ல ஆங்கிறாரு. மாமா அத்தை கோவமா போறாங்க, சீக்கிரமா வந்துருங்கன்னு மீனா ஒரு ரகசியம் மாதிரி சொல்லிட்டு போறாங்க. கிட்டத்தட்ட திறப்பு விழாவுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுது. வாசல்ல ஒரு பெரிய கோலம் போட்டு ராஜி கலர் கொடுத்துட்டு இருக்காங்க. கதிர் வேஷ்டி சட்டையில பனவோல டிசைன் அங்கங்க தொங்க விட்டுட்டு இருக்காரு. மாயில கட்டிட்டு இருக்காரு. 2 கார் நல்ல பல பலன்னு ரெடியா மாலையோடு நின்னுட்டு இருக்கு. வெல்கம் போர்டு, ரெட் கார்பெட்னு எல்லாம் ரெடியா இருக்கு. ராஜிக்கிட்ட வர்ற கதிர் இன்னும் எவ்வளோ நேரம் தான் கோலம் போட்டுட்டு இருப்பேன்னு கேக்குறாங்க. ஏன் வேற ஏதாவது வேலை இருக்கான்னு ராஜி கேட்க, அரை மணி நேரத்துக்கு மேல இதே பொசிஷன்ல தான் உட்கார்ந்துருக்க, முதுகு வலிக்காதான்னு அக்கறையை மறைச்சுக்கிட்டு சாதாரணமா கேக்குற மாதிரி கேக்குறாரு கதிர். ஆஹா அதெல்லாம் வலிக்கல அப்படின்னு ராஜி கலரை போட்டுக்கிட்டே இருக்க. எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆளுங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க, அதுக்காக இவ்வளவு எஃபர்ட் தேவையாங்கிறாரு கதிர். அவருக்கு ராஜி கஷ்டப்படுறது கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியல. ஆனா ராஜா அசால்ட்டா தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு அழகா கோலத்தை போட்டுட்டு இருக்காங்க. கிளிப்பச்ச கலர்ல சட்டையை போட்டுட்டு வர ஆபீசர் செந்தில், டே கதிர் டிஃபன்லாம் ரெடி ஆயிடுச்சாடா, டீ காஃபி ரெடி பண்ண சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல சரின்னு என்ன தலையாட்டுறாரு கதிர். ராஜி செந்தில பார்த்து மாமா அக்கா எப்ப வர்றாங்கன்னு கேக்குறாங்க. செந்தில் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு எங்க அக்காவா இல்ல உங்க அக்காவான்னு கேக்குறாரு. அவைய நம்ம அக்காவை கேட்க போறா, அண்ணியதான் கேக்குறான்னு சிரிச்சுட்டே சொல்றாரு கதிர். கிளம்பிட்டாப்பா வந்துருவா அப்படின்னு செந்தில் சொல்ல ராஜி ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு ஓகே ஓகேன்னு மறுபடியும் கோலத்தை கண்டினியூ பண்றாங்க. அப்போ சரவணன் ரொம்ப ஃபாஸ்டா ஓடிடுறாரு. அரசி வான்னு கூப்பிட்டுக்கிட்டு, டேய் கதிர் என்னடா எல்லாம் ரெடி ஆயிடுச்சான்னு அவரு கேட்க, அண்ணனை ஹக் பண்ணிட்டு அப்படின்னு அவர் தலையாட்ட, டேய் செந்திலுங்கிறாரு சரவணன். வாண்ணே அப்படின்னு அவரும் ஷெக்கன் கொடுக்க, அண்ணே அப்படின்னு அரசி கதிரை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அரசி அப்படின்னு அவரும் தங்கச்சியை தோளோடு சேர்த்து தட்டி கொடுக்குறாரு. டேய் கதிரு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடா, சாரிடான்னு சரவணன் சொல்றாரு. சரவணனுக்கு கொஞ்சம் குற்ற உணர்ச்சியா இருக்கு. பரவாயில்லண்ணே அப்படின்னு கதிர் சிரிக்க அரசி சுத்தி பாக்குறாங்க. ராஜையும் எழுந்து நிக்க பட்டு புடவையில அவங்க அப்படியே தங்க சில மாதிரி தகதகன்னு இருக்காங்க. அண்ணே வெளியே இருந்து பாக்குறதுக்கே டிராவல்ஸ் அம்புட்டு அழகா இருக்குன்னு அப்படின்னு அரசி சொல்ல, அப்படியாங்கிற மாதிரி சுத்தி பார்த்து சிரிக்கிறாரு கதிர். சரி நான் உள்ள போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு அரசி சொல்ல, உள்ள போய் பாருங்கிறாரு கதிர். அரசி கதவு திறந்து உள்ளர வர அப்படியே பிரமிச்சு போறாங்க. அரசி மட்டும் இல்ல நாம்பளும் தான். நேத்து வரையிலும் சாதாரணமா கட்டடமா இருந்தது, இப்ப அப்படியே கலை நயத்தோட மின்னி இருக்கு. சோஃபா, பர்னிச்சர்ஸ், வால்ல நிறைய ஸ்டிக்கர்ஸ், ஃப்ளவர் டெக்கரேஷன், சுவாமி படம், குத்து விளக்குன்னு எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு. அரசி சந்தோஷமா அப்படின்னு தலையாட்டிக்கிறாங்க. கதிர்கிட்ட வந்து அண்ணே உள்ளரையும் சூப்பரா இருக்குன்னேங்கிறாங்க. தேங்க்ஸ் அரசின்னு இருக்காரு கதிர். சரவணன் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு, ஏண்டா கதிர் சேர்லாம் எடுத்து வைக்க வேணாமான்னு கேக்குறாரு. இல்லண்ணே ஆளுங்க வரட்டும்னே அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாங்கிறாரு கதிர். டேய் என்னடா ஆளு வரட்டும், நான் போய் எடுத்து வைக்கிறேன். டேய் செந்தில் வா அப்படின்னு போறாரு சரவணன். வரேன்னே அப்படின்னு தலையாட்டிட்டு பச்சைக்கிளியும் அவர் பின்னாடியே பறந்து போகுது. அண்ணி உங்க புடவை சூப்பரா இருக்கு அப்படின்னு அரசி சொல்ல, தேங்க்ஸ் அரசின்னு சிரிக்கிறாங்க ராஜி. அப்படியா அப்படின்ற மாதிரி தங்கச்சியை ஒரு பார்வை பார்த்துட்டு ராஜியை ஒரு பார்வை பார்க்குறாரு கதிர். அண்ணே அன்னைக்கு இந்த புடவை சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு கேட்க, அப்பதான் கதிர் ராஜியோட சாரிய அவங்கள முழுசா பாக்குறாரு. அவரு எதுவுமே சொல்லாம ரசனையோட தலையில இருந்து கால்வரையில பார்த்துட்டு இருக்க ராஜிக்கு ஒரு மாதிரி குறுகுறுப்பா இருக்கு. அரசி டென்ஷன் ஆயிடுறாங்க. அண்ணே ஆமாண்ணா ஆமான்னு சொல்லு, இல்லண்ணா இல்லன்னு சொல்ல அப்படின்னு கேட்க, கதிர் என்ன சொல்ல போறாருன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா ராஜியும் பார்த்துட்டு இருக்காங்க. கதிர் மறுபடியும் அவங்க கட்டியிருக்க வெல்வெட் கலர் பட்டு சேலைய மேல இருந்து கீழே வரல பாக்குறாரு. அவர் அப்படியே மெலிசா சிரிக்க, பொண்ணு பார்க்க வந்த மாதிரி ராஜி ரொம்பவே வெக்கத்தோட நின்னுட்டு இருக்காங்க. ஒரு வழியா வாயை திறந்து நல்லா இருக்குன்னுறாரு. ராஜி லைட்டான சந்தோஷத்துல மிதக்க ஆரம்பிக்க, அப்பா இதுக்கு இம்புட்டு யோசிக்கிற, சரி அண்ணே எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு அரசி சொல்ல, அப்படின்னு வேகமா தலையாட்டுறாரு கதிர். அண்ணி வாங்க வாங்க அப்படின்னு அரசி கூப்பிட ராஜியும் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. செல்ஃபி எடுக்க போன அரசி, இல்ல இந்த ஜோடியை பிரிக்க கூடாது, நீங்க எங்கிட்டு வாங்கன்னு ராஜிய டக்குன்னு இழுத்து கதிர் பக்கத்துல நிக்க வச்சிடுறாங்க அரசி. ராஜி கொஞ்சம் கூச்சத்தோடு நிக்க கதிரும் கொஞ்சம் கூச்சத்தோடு தள்ளி நின்னுக்கிறாரு. அரசி செல்ஃபி எடுக்கிறேன்னு கையை தூக்கி ஒரு இடி இடிக்க இவங்க 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. லைட்டான சாங் ஒன்று ஓடிட்டு இருக்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு கொஞ்சம் தள்ளி நிக்கிறாங்க.
அண்ணே என்னென்ன விலகி ஓடுற அப்படின்னு அரசி கேட்க வரேன் 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 அப்படின்னு சொல்லி ராஜி பக்கத்துல வந்து நிக்கிறாரு. அண்ணே அண்ணி ஷோல்டர்ல கைய வையே அப்படின்னு அரசி சொல்ல கதிர் ரொம்பவே யோசிக்கிறாரு. வையனே அப்படின்னு சொல்ல ஓகே நல்ல சந்தர்ப்பம் வச்சுட்டா போதுன்னு சந்தோஷமா சிரிக்கிற கதிர் ராஜியை பார்க்க ராஜியும் கதிரை தான் பார்த்துட்டு இருக்காங்க. என்னென்ன இப்படி கூச்சப்படுற ஐய அப்படின்னு அரசி கேட்டுட்டு இருக்க ராஜிக்கிட்ட பர்மிஷன் கேட்குற மாதிரி பார்த்துட்டு மெதுவாக எடுத்து கையை அவங்க ஷோல்டரில் வைக்கிறாரு. ராஜியும் அவரை பார்த்துட்டு தலை குனிச்சிக்க தோலில் கையை வச்சுட்டு ஓகேவான அரசிக்கிட்ட கேட்க குட் அப்படின்னு அரசி சொல்ல ராஜி கேமராவை பார்க்கல கதிரை தான் பார்க்குறாங்க. அடுத்தடுத்து செல்ஃபியை எடுத்து தள்ளிட்டு இருக்காங்க அரசி. எல்லாரும் காஃபி குடிச்சிட்டு இருக்க அங்கே பார்க்குற அரசி அண்ணே என்னண்ணே இன்னும் நேம் போர்டு மூடியே இருக்குன்னு கேட்குறாங்க. டிராவல்ஸ் ஓப்பனிங் டைம்ல தான் நேம் போர்டு ஓப்பன் ஆகும் அப்படின்னு கதிர் சொல்ல இன்னும் எவ்வளோ நேரம் தான் சஸ்பென்ஸ்ன்னு பார்க்கலாம் அப்படின்னு அரசி தலையாட்டுறாங்க. சரி யார் பேர் வச்சிருக்கேன்னு மெதுவா அவங்க தூண்டில போட்டு பார்க்க அதை சொல்ல மாட்டேன் அதான் சர்ப்ரைஸுங்கிறாரு கதிர் கவனமா. அரசி கோச்சிக்கிற மாதிரி முகத்தை வச்சுக்க நைட்டு சீரியல் லைட் கட்டி வாழை மரம் கட்டுறது வரைக்கும் கூடவே தான் இருந்தேன். அப்பத்திக்கு இந்த போர்டெல்லாம் கிடையாது அப்படின்னு ஆபீசர் செந்தில் சொல்ல அதானேங்கிற மாதிரி சரவணன்னு பாக்குறாரு. காலையில திடீர்னு பாக்குறேன் மேலே ஏறி உட்கார்ந்துருக்கு. அந்த போர்டுக்குள்ள என்ன இருக்குன்னு பல தடவை கேட்டுட்டேன் சொல்லவே மாட்டேங்கிறான் கேடிப்பைய அப்படின்னு செந்தில் குறப்பட்டுக்க அப்படின்னு சிரிச்சிட்டு நிக்கிறாரு கதிரும் ராஜியும். எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் காட்டினா தானே நல்லா இருக்கும்னு கதிர் கேட்க ஆமாண்டாங்கிறாரு சரவணன். சீக்கிரம் வந்துட்டாங்க பாரு மாப்பிள்ளைங்களா. டிராவல்ஸ் தொடங்குற என்னோட மாப்பிள்ளைக்கு என்னோட அன்பான வாழ்த்துக்கள் நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு கதிரை கட்டி பிடிச்சி வாழ்த்துறாரு பழனி. பாக்கெட்ல இருந்து ஒரு சின்ன பாக்கெட் எடுத்து மாப்பிள்ள காலையிலேயே நானும் உன் அத்தையும் ஒன்னா கோவிலுக்கு போயிட்டு வந்தோம். உன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கோண்டா அமோகமா இருக்கணும்ப்பா அப்படின்னு கதிருக்கு விபூதியை வச்சு விட்டுட்டு நல்லா இருந்தங்கம் அப்படின்னு ராஜிக்கு வச்சு விடுறாரு. அடுத்து செந்தில் சரவணனுக்கு கொடுக்க அவங்களும் எடுத்து வச்சுக்கிறாங்க. வாழ்த்துக்கள் கதிர்னு சுகன்யாவும் ஷெகண்ட் கொடுக்க தேங்க்ஸ் அத்தை அப்படிங்கிறாரு கதிர். நான் உள்ளார போய் பார்த்துட்டு வரேன்னு சுகன்யா சொல்ல அப்படின்னு எல்லாரும் தலையாட்டுறாங்க. அந்த பூவை அப்படியே உள்ளர சாமி படத்துக்கிட்ட வச்சிடுமா அப்படின்னு பழனி சொல்ல சரிங்கன்னு உள்ளர போறாங்க சுகன்யா. அடேங்கப்பா இதை பார்க்கும்போது பழனியோட வாழ்க்கையிலயும் வசந்தம் வந்துட்ட மாதிரி தெரியுது. மாப்பிள்ள தெரிஞ்சவங்க தெரியாதவங்க வழியில பார்த்த எல்லார்கிட்டையும் நீ டிராவல்ஸ் ஆரம்பிச்சிருக்க விஷயத்த சொல்லிட்டேன்டா அப்படின்னு பழனி சொல்ல ஓகே மாமான்ற மாதிரி சிரிக்கிறாரு கதிர். நானும் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன். இனிமே இந்த குன்னக்குடி மக்கள் எங்க எப்ப வெளியில போனாலும் சரி உன் கார்ல தாண்டா போவாங்க. ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டாச்சுங்கிறாரு சரவணன். இனிமே மளிகை கடைக்கே கார் தான் பழனி விளையாட்டா சொல்லிட்டு இருக்க. ஆட்டோ வந்து நிக்குது. அதுல இருந்து கோமதி மீனா மயிலன்னு இறங்குறாங்க. கதிர் ஓடி வந்து அம்மா வாமா அண்ணி வாங்க அண்ணி வாங்க வாங்க அப்படின்னு வரவேற்கிறாரு. ராஜி எல்லாரையும் வரவேற்கிறாங்க. கோமதி ஆட்டோக்காரருக்கு பணம் எடுத்து கொடுக்க போக அம்மா கொடுத்தாச்சுமாங்கிறாரு கதிர். கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவங்க வர என்ன ராஜி எல்லாம் முடிஞ்சுதான்னு கேக்குறாங்க மீனா. அடடே எங்க அக்கா வாங்க 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 வாங்கங்கிறாரு பழனியும். கோமதியா அங்க இங்க பாத்துட்டு டேய் நல்லா இருக்குடாங்கிறாங்க. வாங்கத்தங்கிறாங்க ராஜி. செந்தில் தம்பி போட்டோல பார்த்ததை விட நேர்ல பாக்குறதுக்கு இந்த டிராவல்ஸ் ஆபீஸ் ரொம்ப நல்லா பெருசா இருக்கு தம்பி அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆமா கதிர் தம்பின்னு சொல்ல தேங்க்ஸ் அண்ணிங்கிறார் அவரு. எல்லாரும் டீ சாப்பிடுறீங்களான்னு கதிர் கேட்க இல்ல வரும்போது தான் வீட்டுல சாப்பிட்டு வந்தோம் அப்படிங்கிறாங்க மீனா. ஆமா நல்லா இருக்கு டெக்கரேஷன்லாம். பேரை காணுங்கிறாங்க கோமதி. பாத்தியா ஸ்கிரீனை போட்டு மூடி வச்சிருக்கானே அதுக்குள்ளதான் இருக்கு டிராவல்ஸோட பேரு அப்படின்னு பழனி ஒரு இடத்த காட்ட கோமதி அங்க பாக்குறாங்க. என்னவா இருக்கும் ஏதாவது தெரியுதான்னு மயிலும் அவங்களுக்கு அடுத்து மீனாவும் பாக்குறாங்க. ரொம்ப ட்ரை பண்ணி ஊத்து பாக்குறாங்க ஆனா ஒன்னும் தெரியல. டேய் என்ன பேருடா வச்ச அப்படின்னு கோமதி கேட்க கதிர் சிரிக்கிறாரு. திறப்பு விழாவே வந்துருச்சு இப்ப வரையிலும் சொல்லவே மாட்டேங்கிறீங்களே அதை மட்டும் அப்படின்னு மயில கேட்க அண்ணி நானும் பல தடவை சொல்லிட்டேன் உங்ககிட்ட டிராவல்ஸுக்கு அண்ணி பேர் தாங்கிறாங்க அரசி. அப்படியா ஷியோரா தெரியுமான்ற மாதிரி மயிலு பார்க்க ராஜியும் ஒருவேளை இருக்குமோன்ற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஏண்டி இம்புட்டு வருஷம் பெத்து வளர்த்து ஆளாக்குன ஏன் பேரை வைக்காம நேத்து வந்த பொண்டாட்டி பேரையா வைக்க போறான்? ஏய் நிஜமாவா வைக்கிற இல்ல அப்படின்னு கோமதி கேட்க அப்பயும் அமைதியா நிக்கிறாரு கதிர். கோமதி ரொம்ப பழைய பேர் இல்லக்கா அப்படின்னு பழனி சொல்ல கோமதி டென்ஷன் ஆகி தம்பியை பாக்குறாங்க. மாம்சு சும்மாரு மாம்சுன்னு எச்சரிக்கிறாரு செந்தில். ஆனா பழனி அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல. அட ஆமாப்பா கோமதி டிராவல்ஸ்னு வச்சா நல்லாவா இருக்கும் அப்படின்னு கேட்க டேய் அப்படியே அடிச்சேன் நான் கோமதி மாரிட்ட.
அக்கா அக்கா சும்மா சொன்ன விடுக்காங்கிறாரு அவரு. ஏண்டா அப்ப ராஜேஸ்வரிங்கிற பேர் மட்டும் புதுசாடா? ராஜேஸ்வரி பழைய பேரு அப்படிங்கிறாங்க கோமதி. உங்க 2 பேருக்கு இருக்கிறதுல என்ன எதுக்கு இழுக்கிறீங்கன்றாங்க ராஜி. ஆஹா நல்லா இல்லடாங்கிறாங்க கோமதி. நான் என் மூளைய கசக்கி பிழிச்சு கண்டுபிடிச்சிட்டேன்டா என்ன பேருன்னு அப்படின்னு சரவணன் சொல்ல எல்லாரும் ஆர்வமா சரவணனை பாக்குறாங்க. என்னடா கண்டுபிடிச்சேன்னு கோமதியும் ஆர்வமா கேக்குறாங்க. KSSKA டிராவல்ஸ் எப்படிங்கிறாரு சரவணன். அண்ணனுக்கு என்னாச்சுங்கிற மாதிரி கதிர் பார்க்க ஐய என்ன இவன் காக்கா மூக்கான்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கான்னு கோமதி பாக்குறாங்க. கிஸ்கா டிராவல்ஸா? நல்லாவே இல்லையேங்கிறாங்க மயிலு. உனக்கு நல்லா இருந்தா என்ன நல்லா இல்லைன்னா என்ன, எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லைங்கிற மாதிரி சரவணன் ஒரு பார்வை பார்த்துட்டு, அதாவது குழலியில இருந்து கே, சரவணன்ல இருந்து எஸ், செந்தில்ல இருந்து எஸ், கதிரவன்ல இருந்து கே, அரசியில இருந்து ஏ, எப்படி KSSKA டிராவல்ஸ்னு சரவணன் பெருசா கண்டுபிடிக்கிறாரு. எப்படி கண்டுபிடிச்சேன் பாத்தியான ஒரு பெருமையா கேட்க, ஐயோ இவன் என்ன இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கான்னு கோமதி பாக்குறாங்க. அண்ணே 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 அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு செந்தில் சொல்ல, ஏண்டாங்கிறாரு சரவணன். அப்போ இப்படி இருக்குமோ அப்படின்னு மீனா கேட்க எல்லாரும் மீனாவை பாக்குறாங்க. அத்தை பேரையும் ராஜி பேரையும் சேர்த்து கோமதியில இருந்து கோவையும் ராஜேஸ்வரியில இருந்து ஈஸ்வரியையும் சேர்த்து கோமேஸ்வரி டிராவல்ஸ்னு வச்சிருப்பானோ அப்படின்னு மீனா சொல்ல கதிரை சிரிச்சிடுறாரு. ஏய் அப்படின்னு அருவருப்பா முகத்தை வச்சுக்கிற கோமதி ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, கோமேஸ்வரியா அப்படின்னு ராஜியை விழுந்து விழுந்து சிரிக்க, இல்ல வாய்ப்பு இருக்குங்கிறாங்க மீனா. என்னடி பேர் வைக்கிற கேட்கும் போதே சிரிப்பா இருக்கு சே அப்படிங்கிற கோமதி திடீர்னு ஞாபகம் வந்தவங்களா, டேய் அப்படிலாம் எதுவும் வைக்கலன்னு கேக்குறாங்க கதிர்கிட்ட. அப்பவும் கதிர் எந்த பதிலும் சொல்லாம சிரிக்க, டேய் உன் சிரிப்பு அழகுதான், அதுக்காக எல்லாத்துக்கும் சிரிச்சுட்டு நிக்காத அப்படின்னு கோமதி சொல்ல, சிரிச்சுட்டு நிக்கிற கதிரை ராஜையும் திரும்பி பாக்குறாங்க. ராஜேஸ்வரி பேர் தான் வச்சிருப்பான் அப்படின்னு கோமதியும் ஒரு முடிவுக்கு வந்து சொல்லிட, ராஜி கதிரை பார்த்து சிரிக்கிறாங்க. அவரும் சிரிச்சிட்டு இருக்காரு. அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறான் போல இருக்குன்னு கோமதி சொல்ல, சரி 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 எல்லாரும் பொறுமையா இருங்க, கொஞ்ச நேரத்துல பேர் என்னன்னு தெரிய போகுது, அதுக்குள்ள ஏன் இப்படி அடிச்சுக்கிறீங்கன்னு கேக்குறாரு கதிர். அடுத்து கொஞ்சம் பூவை கட்டிக்கிட்டு சாமிக்கு பூவெல்லாம் வச்சு உள்ளர டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்க குழலியும் அவங்க ஆத்துக்காரரும் குழந்தைய தூக்கிட்டு வர்றாங்க. அக்கா அக்கா வாக்கா வாங்க மாமா அப்படின்னு சரவணனும் அடுத்து செந்திலும் 2 பேரையும் வரவேற்கிறாங்க. வாங்க மாமா எப்படி இருக்கீங்கன்னு ஆபீசர் செந்தில் கை கொடுக்க, நல்லா இருக்கேன் மாப்பிள்ளன்னு கை கொடுக்குறாரு அவரும். அடுத்து மாமான்னு சரவணன் அவருக்கு ஷேக் ஹேண்ட் கொடுக்குறாரு. குட்டி அழகா இருக்கியே அப்படின்னு செந்தில் கேட்க, அது அழாத குறையா பார்த்துட்டு இருக்கு. ஏய் செல்லக்குட்டி வா வா வான்னு சரவணன் தூக்கிக்கிறாரு. ஃபுல் மேக்கப்ல குழலியும் முழுக்குன்னு மைதா மாவுல முக்கி எடுத்த மாதிரி அவங்க வீட்டுக்காரரும் வந்து நிக்கிறாங்க. சரவணன் குழந்தைய கொஞ்சம் முத்தம் கொடுத்துட்டு இருக்க, டேய் யார்டா திறப்பு விழாவுக்கு வர்றாங்கன்றாங்க குழலி. அப்பா தான் வேற யாருங்கிறாரு சரவணன். குழலி ஒரு மாதிரியா பார்த்துட்டு வந்துட்டாரான்னு கேக்குறாங்க. இல்லங்கிறாரு சரவணன். வருவாரான்னு தெரியலன்னு செந்தில் சொல்ல, அதை எப்படிடா வராம இருப்பாரு, கண்டிப்பா வந்துருவாருங்கிறாரு சரவணன். அதான் நீ குழலி சொல்லிட்டு இருக்க குழந்தை டே 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 குட்டி பாப்பாவுக்கு என்ன சாக்லேட் வேணுமா, நான் வாங்கி தரேன்னு செந்தில் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ கதிரும் பழனியும் உள்ள இருந்து வர்றாங்க. அக்கா அப்படின்னு அவரு கூப்பிட்டுட்டு வர, டேய் வாடா ஓனரு அப்படின்னு குழலி சொல்ல ஓடி வர்ற கதிர் குழலியோட தோல்ல கைய போட்டுட்டு, அக்கா எப்படிக்கா இருக்கான்னு கேக்குறாரு. வாங்க மாமா நல்லா இருக்கீங்களான்னு அவருக்கு ஷேக் ஹேண்ட் கொடுக்க, நல்லா இருக்கேன்றாரு அவரு. வாங்கண்ணே வாங்கண்ணே வா குழலி அப்படிங்கிற பழனி எங்க வீட்டு பக்கமே வர்றதில்லைங்கிறாரு. என்ன மாப்பிள வர்றதே இல்லைன்னு கேட்க, வேலை கொஞ்சம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு அவரு சொல்ல சரின்னு தலையாடுறாரு பழனி. சரி மத்தவங்க எல்லாம் எங்கன்னு குழலி கேட்க, ராஜி மீனாலாம் உள்ளதான் இருக்காங்கங்கிறாங்க 2 பேரும். ராஜி அப்படின்னு வர்ற ராஜியை பார்த்து குழலி கூப்பிட, அண்ணி வாங்கன்னு ஓடி வர்றாங்க அவங்க. வாங்கன்னு வந்து ரிசீவ் பண்ண, வா வா உன்னோட கல்யாண கதை உன் அம்மா அப்பா கூப்பிட்ட கதையெல்லாம் கேள்விப்பட்டேன் அப்படின்னு குழலி சொல்ல ராஜிக்கு ஒரு மாதிரி சங்கடமாயிடுது. ஆமா என்ன தைரியத்துல உன் அப்பா அம்மா உன்னை கூப்பிட வந்தாங்களா? நான் மட்டும் அப்ப அங்க இருந்திருக்கணும், அப்ப தெரிஞ்சிருக்கும் இந்த குழலி யாருன்னு அப்படின்னு அவங்க சொடக்கு போட ராஜி கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டா கதிரை பாக்குறாங்க. அதான் ராஜி போகலல்ல, அப்புறம் எதுக்கு அந்த கதையெல்லாம் பேசிக்கிட்டு விடுக்காங்கிறாரு செந்தில். ராஜி கொஞ்சம் சங்கடமா நின்னுட்டு இருக்க, இங்க பாரு உங்க அப்பாவை நீ வழியில எங்கேயாவது பார்த்தன்னு வச்சுக்க, நீ என்ன சொல்ற, என் புருஷன் ஒண்ணு சும்மா கிடையாது, அப்படியே இந்த டிராவல்ஸோட ஓனர்னு பெருமையா சொல்லணும் அப்படின்னு குழலி சொல்ல திக்குன்னு நின்றுட்டு இருந்த ராஜி லைட்டான சிரிப்போட ஓகே ஓகேன்னு தலையாட்டிட்டு கதிரை பாக்குறாங்க. எல்லாரும் சிரிப்போட ஒருத்தர் பார்த்து தலையாட்டிட்டு இருக்க சரவணன் குழந்தைய ஜிங் ஜிங்னு தூக்கி போட்டு பிடிச்சிட்டு இருக்காரு. கோமதி காஃபி கப்பை ஒரு கையில வச்சுட்டு இன்னொரு கையால் அதுன்னு எடுத்து கொடுத்துட்டு இருக்க குழலி இதெல்லாம் பார்த்துட்டு, ஏமா அப்பா வந்துருவாருல்லன்னு கேட்குறாங்க. வந்துருவாருன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு கோமதி சொல்ல எல்லாரும் கொஞ்சம் குழப்பமும் சின்ன கவலையுமா பார்க்குறாங்க.
நான் அப்பா செல்லம் தான், அப்பான்னா எனக்கு உயிர் தான். ஆனா இன்னைக்கு மட்டும் அப்பா வரலன்னு வச்சுக்கோ, நான் அவர்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க குழலி. ஐயோ, இவ என்ன மாதிரி டிசைன்னே தெரியலையே அப்படின்னு கோமதி கவலையோட குழலியை பார்த்துட்டு வாசலை பார்க்குறாங்க. நாளைய ப்ரோமோவில் ஒரு ஆட்டோ வந்து நிற்க பாண்டியன் அதுலேருந்து இறங்குறாரு. சரவணன் ஆளா ஓடி போய் அப்பா வாங்கப்பா அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டிட்டு வர்றாரு. வணக்கம் சம்மந்தி, வணக்கம். மீனாவோட அம்மா அப்பாவுக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு பாண்டியன் வர வாங்கங்கிறாங்க கோமதி. கதிர் சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருக்க உம்முன்னு நிற்கிறாரு பாண்டியன். சரி சரி, நல்ல நேரம் முடிஞ்சிட போகுது, ரிப்பனை கட் பண்ணி திறப்பு விழாவை ஆரம்பிங்கிறாங்க குழலி. அதுக்கு முன்னாடி டிராவல்ஸ் பேர் என்னன்னு பாத்துடலாமேங்கிறாங்க மீனாவோட அம்மா. முதல்ல டிராவல்ஸ் பேர் என்னன்னு பாத்துடுவோம் அப்படின்னு கதிரை ஒத்துக்கிறாரு. எனத்த வச்சிருக்க போறான் அப்படின்ற மாதிரி பாண்டியன் அசால்ட்டா பார்த்துட்டு இருக்க ஸ்கிரீன் விலகுது. அதுல ஃபர்ஸ்ட் டிராவல்ஸ், அடுத்து 24x7 அவைலபிள், அடுத்த உரிமையாளர் பி கதிர்ன்ற வேர்ட்ஸ் தெரியுது. ஒரு 3 காரோட பிக்சரும் ஒரு அரை மாலையும் தெரியுது. கதிரை தவிர இந்த பேர் யாருக்குமே தெரியாது. அதனால எல்லாருமே ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து கதிர் ஒரு ஸ்கிரீனை இழுக்க மேல இருந்து அப்படியே பூ அங்க இருக்க எல்லார் மேலையும் கொட்டுது. போர்டு மேல ரொம்ப அதிகமா கொட்ட போர்டு இப்ப முழுமையா விசிபிள் ஆகுது. அதுல பாண்டியன் டிராவல்ஸ்ன்ற வேர்டு பளியர்னு தெரிய பாண்டியன் அப்படியே அசந்து போய் பார்க்கறாரு. ஸ்கிரீனுக்குள்ள வர்ற டைரக்டர் மாதிரி பாண்டியன் டிராவல்ஸ் 2 கையையும் விளக்கிடுற பழனி ஆனந்தமா சொல்லிட்டு இருக்க அதே ஆனந்த அதிர்ச்சியோட அசந்து போய் பார்த்துட்டு இருக்காரு பாண்டியன். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.